ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் வந்து டாப் 10 பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டாப் 10 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ ஐபிஎல்லில் இந்தியன் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாமே வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு சில மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ தெரிஞ்ச பிளேயர்ஸாகவும் இருக்காங்க அண்ட் நிறைய வருஷம் ஐபிஎல்லும் விளையாண்டுருக்காங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸோட லிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த 10 பிளேயர் நிச்சயமாக ஒரு நல்ல பொசிஷன் வரணும், இந்தியன் டீமில் நிறைய சான்ஸ் கிடச்சி நல்லா அவங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா. ஸோ அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாப்புலராக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பாப்புலர் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பாப்புலர் ஆகிறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் இருந்துமே இவர் ஏன் இந்த லிஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு யங் கன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த விஷயத்தெல்லாமே தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் விளையாட போகிற டீம் வந்து எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதாவது முன்னாடி டெல்லி டேர்டெவில்ஸ் வச்சுருந்தாங்க. 2018 இவர் வாங்கினாங்க. பட் இப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம். ஸோ 8 வருஷம் முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ அப்போவே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கியிருந்தாங்க. பட் அந்த டைமில் இவர் பாப்புலர் ஆகலை அண்ட் பெரிய சான்சஸுமே கிடைக்கலன்னு சொல்லணும். ஏன்னா அந்த டைம் தான் ஒரு சீசன் ஆரம்பித்து ஒரு 10 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடியல இவனால். ஆனால் இப்போ இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, நிறையா டொமஸ்டிக் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. அண்ட் இந்த டைம் இவர் நிறையா விளையாடுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குமார் குஷாங்கா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இவர் பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம். ஜஸ்ட்டு 7.2 crores. ஸோ ஏன் ஜஸ்ட்டுன்னு சொன்னால் அவ்வளோ செலவு பண்ணும்போதே அவங்க யோசிக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கப் பிளேயராக தான் இவர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷப் பந்துக்காக தான் இவர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிஷப் பந்தே இப்போ விளையாட போகிறாரு. ஸோ இப்போ இவரை ஒரு பேக்கப் பிளேயராக தான் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க கிளிக் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்து ரொம்பவுமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தேன். ஏன்னா அவருக்கு சான்சஸுமே கொடுக்கணும் அண்ட் கொடுக்கலன்னா அவர் எப்படி விளையாடுவாருன்றதுமே தெரியலை. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயமாகவே அவருக்கு இருக்கிறது தான் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் ஆவாருன்றது வந்து கிடைக்கிற 1 or 2 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா டேலண்ட்டை ஷோ பண்ணணும். ஸோ அந்த மேட்ச்சில் நிறைய ரன்ஸ் அடித்தா மட்டும்தான், அதாவது கிடைக்கிற மேட்சஸில் வந்து நிறையா ரன்ஸ் அடித்தா தான் அவரோட நேம் பாப்புலர் ஆகும். எஸ், ஒரு ரிஷப் பந்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகணும்னா அப்போ அவர் அட்டாக் பண்ணுவார். அவர் அட்டாக் பண்ணாத ஒரு சில கேமில் இவருக்கு சான்ஸ் கிடைக்கணும். ஏன்னா 2 விக்கெட் கீப்பரை ஒரு டீமில் வச்சுருந்தாங்கன்னா ஃபீல்டர் வந்து மிஸ் ஆவாங்க. சம்டைம்ஸ் அதுவுமே சான்ஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கார் ரிஷப் பந்த். ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக இல்லைனாலும் இவர் ஒருத்தர் தான் பேக்கப் அவங்க டீமில். ஸோ இவர் எடுக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இவர் கிடைக்கிற சான்சஸில் இவர் யூஸ் பண்ணாருன்னா இவர் நல்லாவே ஷைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் டேலண்ட்டை அந்த டைமில் ஷோ பண்ணலை. ஏன்னா அவருக்கு கிடைக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போது வரைக்குமே. ஸோ அதை அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மெசேஜ் ஃபார் குமார். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொஷின் கான். ஸோ மொஷின் கான் ஒரு நல்ல சீசனே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2022 வந்து பார்த்திங்கன்னா அன்கேப்டு பிளேயராக வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 14 விக்கெட்ஸ் 9 games எடுத்திருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இவர் கண்டினியூ பண்ண வைப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜூரி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய சான்சஸ் எதுவுமே கிடைக்கல. வெயிட் பண்ணலாம், இந்த வருஷம் எப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ரன்தீப் சிங். ஸோ ரன்தீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் அதே மாதிரி தான் 2022. ஸோ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகேஆருக்காக விளையாட போகிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கானோட
டீம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேகேஆர் டீம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ யாருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இந்த சேஞ்சஸ் மாதிரி எல்லாமே அவருக்கு இல்லை. இருந்தாலுமே அவர் ஒரு தரக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 20 லட்சத்துக்கு வாங்கும்போது அவரோட கான்ஃபிடென்ட் வந்து எப்படி இருக்கும்னா, பெருசாலாம் இருக்காது. பட் இதுக்கு முன்னாடியே விளையாண்டுருக்கார் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் யூஸ் பண்ணணும். அதுவுமே மும்பை இந்தியன்ஸ் கீழே விளையாண்டுருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸி கீழே விளையாடும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கணும். அந்த பிளேயர்ஸ் கிட்ட எல்லாமே அவர் பேசியிருக்கணும். அண்ட் இவரை பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாரு. 45 ரன்னும் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் இந்த டைமில் அகெயின் இவருக்கு சான்ஸ் கிடச்சி இவர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ரியான் பராக். எஸ், நமக்கு நல்லா தெரியும், இவரை நிறையா வாட்டி விளையாண்டுருக்காரு. ஆர்ஆர் தான் வாங்கியிருக்காங்க, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா இவர் 20 lakhs வாங்கினாங்க. அந்த டைமே அவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அகெயின் இவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிகாஸ் ஆக்ஷனில் எல்லா பிளேயரையும் நம்ம வச்சுக்க முடியாது. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் மினிமம் தான் ஒரு 4 பிளேயரை நம்மளால் வச்சுக்க முடியும். அந்த இதில் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணணும். நான் சொல்கிறது மினி ஆக்ஷனில். மெகா ஆக்ஷன் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ அந்த இதில் வந்து நம்ம நிறையா சேஞ்சஸ் இருக்க போகுது. 3 பிளேயரா, 4 பிளேயரா, 6 பிளேயரா, எத்தனை பிளேயர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வேறு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நிறையா யூடியூப் வீடியோஸுமே அதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஆக்ஷன் நடக்கிற டைமில் தான் அது வந்து எதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ரூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ஷன் வந்து பெரிய ஒரு பேச்சு பொருளாகவே இருக்கும். ஏன்னா எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா 2 பெரிய பிளேயர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரம் ஐபிஎல் சீசன்ஸ். ஸோ அதனால் அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலை. அண்ட் விராட் கோலியுமே என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டடாக தான் இருக்குது. எஸ், ஹீ இஸ் ஃபிட். பட் ஆர்சிபி அவரை விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், நிச்சயமாக ஒரு 4-5 பிளேயராவது அவங்க வச்சிருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐபிஎல்லோட கமிட்டி. பட் எத்தனை பிளேயர்ஸ் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அண்ட் பராக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தார் 20 lakhsக்கு. அண்ட் அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.8 crores வந்து திருப்பியும் ராஜஸ்தான் ராயல்ஸே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையே நம்ம அந்த பிளேயரோட டேலண்ட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொபின் மின்னஸ். ஸோ யாருப்பா இவர், பேரே ஒரு மாதிரி இருக்கே, வாயிலே வரலே. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க அவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொபின் மின்னஸ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர், ஒரு யங் பிளேயர்னே சொல்லலாம். இந்த பிளேயர் வந்து ரொம்பவுமே டேலண்டட் பிளேயர் தான். ஸோ தோனியே பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, ஸோ நாங்கள் இந்த டீமுமே இவரை வாங்கலை அப்படின்னா சிஎஸ்கேவே வாங்கிடும், ஸோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இந்த ஆக்ஷனில் அவர் வந்திருந்தார். அன்சோல்டாக போவார்னு நினச்சிருந்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் குஜராத் டைட்டன்ஸோ மற்ற டீமுமே இவருக்கு போட்டி போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ 3.6 crores இவரை வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் விளையாட போகிறாரு. அதுவுமே ஒரு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து சாம்பியனாக இருந்த ஒரு டீம், லாஸ்ட் இயரில் ஃபைனல்ஸ் வந்த டீம் தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் வாங்கியிருக்கு. ஸோ அவரோட நேம் ஈஸியாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிளான் எடுக்கும்போது அவரோட கேப்டன் வந்து போயிருக்காங்க அப்படின்னும் போதும் இவரோட டேலண்ட் ஷோ ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்காரு. எஸ், நிச்சயமாக தோனியை பார்த்து பேசியிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நடந்துருக்கு. அவங்க அப்பா கேட்டிருக்காரு. ஸோ கேட்கும்போது வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான். ஸோ நம்ம சிஎஸ்கேல இருந்த பிளேயர் தான். ஸோ சமீர் ரிஷ்வி தான். எஸ், நல்லாவே தெரியும், 8.4 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ சும்மா ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த டொமஸ்டிக் மேட்சஸில் உத்தரப்பிரதேஷ்காக வந்து ரொம்பவுமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஆல்ரவுண்டர் வந்து எப்படி சுரேஷ் ரெய்னா நமக்கு அட்டாக்கிங் பேட்டிங்கும் அண்ட் எப்போ விக்கெட் தேவையோ அப்போ விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சிஎஸ்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அதை இவங்க கொடுத்தும் இருந்தாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு ஃபார் சமீர் ரிஷ்வி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 8.4 crores வாங்கியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஜிடியும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் ரொம்பவுமே டஃப் கொடுத்து வாங்க வந்தாங்க. ஸோ
குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.6 கோடிக்கு வரைக்குமே இவங்ககிட்ட போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமாவும் மற்ற டீமுமே, அதாவது நம்ம பார்த்தோம்னா பிரீத்தி சிந்தாவோட டீம் வந்து இவரை கேட்டுகிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசி தாத்தா விடுற மாதிரியே இல்லை. ஸோ அட் லாஸ்ட் வந்து சிஎஸ்கேக்கு தான் வந்தார் இவர். ஸோ வந்து வாங்கிட்டாங்க ஆன் 8.4 crores. இன்னும் இருந்த 1 கோடியுமே இவர் மேலேயே போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கேட்டிருந்தா கூட. ஏன்னா இவரை எடுக்கணுன்ற ஒரே முடிவில் தான் இருந்தாங்க, அதனால அவங்க எடுத்திருந்தாங்க. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்கே. என்னப்பா ஷாருக் கான் விளையாட ஆரம்பிச்சிட்டாரா, என்ன டீம் கூட தானே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேரும் ஷாருக் கான் தான். அண்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணும்போது வெறும் ஷாருக் கான் போட்டிங்கனாலுமே இவரோட இமேஜ் வராது, நம்ம ஷாருக் கானோட ஃபிலிம் ஆக்டரோட இமேஜ் தான் வரும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தமிழ்நாடு பேட்ஸ்மேன். ஸோ தமிழ்நாடு பேட்ஸ்மேனாக இருக்கும்போது இவருக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பட் இவரோட டேலண்ட் ரொம்பவுமே பெருசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 33 மேட்ச்சில் 426 ரன் தான் எடுத்திருந்தார். ஆனாலும் இவர்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஹார்ட் கிட்டிங் ஒரு பிளேயராக இருக்குது. அண்ட் இவரையுமே வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் 7.4 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ தட் இவங்க யங் டேலண்ட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கானுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு விளையாண்டுருந்தார், இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளையாட போகிறாரு. ஓகே, டேலண்ட்டை எந்த அளவுக்கு அவர் ஷோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் சர்மா. ஸோ சுரேஷ் சர்மாவை பற்றி நமக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்குன்னா ஒரு ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா லெக் ஸ்பின்னிங் போடுறாரு. ஸோ டெல்லி தான் முன்னாடி வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கேகேஆர் போன வருஷம் வச்சுருந்தாங்க. ஸோ 10 விக்கெட் எடுத்தார் 11 மேட்ச்சில். ஒரு பெரிய இது இல்லைனாலுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அவர் ஷோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேகேஆர் எப்படி இவங்களை வச்சுருக்காங்க சொல்லிட்டு. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா யாஷ் தயால். ஸோ யாஷ் தயாலை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ரிங்கு சிங்கோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 5 6 அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இவர். ஆனாலுமே இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சான்சஸ் கொடுத்து தான் இருக்காங்க. இன்னுமே ஆர்சிபி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது போது இவருக்கு வந்து நம்ம எந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே கம்மியாக நினைக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் ஆர்சிபியுமே பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அவங்களுமே ஐபிஎல் நாலேஜும் அண்ட் இன்ஃபர்மேஷனும் கெயின் பண்ணிப்பாங்க அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் ஆவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், டாப் 10 பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸை பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டீம்லேயுமே டாப் பிளேயர்ஸ் பார்க்க போகிறோம், டாப் 5 பிளேயர்ஸ் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓவரால் 10 பிளேயர்ஸ் யார் எந்த டாப் பிளேயர்ஸ் யார் இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறதும் பார்க்க போகிறோம். போத் பவுலர்ஸ் அஸ் வெல் அஸ் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்ஸும் பெஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ தட் நீங்கள் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கெயின் பண்ணலாம். அப்போது நீங்கள் அந்த ஐபிஎல் அப்டேட்டை ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.